அனுமன், ராமபக்தன், வாயுபுத்திரன், சிரஞ்சீவி. இவரின் கதை தெரியாதவர்கள் யாருமில்லை. ராமாயணத்தில் பல அதிசயங்களை நிகழ்த்திய அனுமனுக்கு தன் பலம் ஏன் அவருக்கு மறந்து போனது? அவர் எப்படி தன்னுடைய சக்தியை இழந்தார்? இதற்கான உண்மையான காரணம் என்ன? சிறிய வயதில் அனுமன் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தார். அசுரர்களை மட்டுமில்லாமல் தேவர்களை கூட தன் பலத்தால் அவர் கலங்கடித்தார். இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட போதும் அவர் உயிர் பிழைத்தார். இதை அறிந்த தேவர்கள் அவருக்கு பல வரங்களை அளித்தார்கள். ஆனால் இந்த வரங்களையும் தன் வலிமையையும் அனுமன் தவறாக பயன்படுத்தத் தொடங்கினார். அவர் தனது வலிமையை கொண்டு முனிவர்களின் ஆசிரமங்களுக்குள் நுழைந்து அவர்களின் தியானத்திற்கு இடையூறு செய்தார். யாகங்களுக்கு தடை ஏற்படுத்தினார். முனிவர்கள் பலமுறை எச்சரித்தும் அனுமன் தன் குறும்புகளை நிறுத்தவில்லை. ஒரு கட்டத்தில் முனிவர்கள் கோபத்தின் உச்சிக்குச் சென்றனர். முனிவர்கள் ஒன்று சேர்ந்து அனுமனுக்கு ஒரு சாபத்தை இட்டனர். அந்த சாபம் என்னவென்றால், அனுமனே, உனது பலம் உனக்கே மறந்து போகும். உனக்கு அதை நினைவூட்ட யாராவது ஒருவர் வரும்போதுதான் உனது சக்தி மீண்டும் உனக்கு திரும்பக் கிடைக்கும் என்பதுதான். இந்த சாபத்தினால் அனுமன் தன் அபாரமான பலத்தையும் தன் வானர ராஜ்யத்தையும் மறந்து சாதாரண ஒரு வானரனாக வாழத் தொடங்கினார். இந்த சாபத்தின் காரணமாகவே அனுமன் இலங்கைக்கு கடலை தாண்ட வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அவர் தன் பலத்தை மறந்து தவித்தார். ஜாம்பவான், நீ யார், உனது பலம் என்ன என்று எடுத்துரைத்து அவரை உற்சாகப்படுத்தினார். ஜாம்பவான், அனுமனே, நீ வாயுபுத்திரன். உனது தந்தை வாயு பகவான் உனக்கு அளித்துள்ள வரங்கள் ஏராளம். ஒரு காலத்தில் நீ சூரியனை பழம் என்று நினைத்து பறந்தவன். நீ கடலை தாண்ட முடியும். உன்னால் எதுவும் முடியும். உனது பலம் எங்கும் செல்லவில்லை, அது உனக்குள்ளேயே மறைந்திருக்கிறது. அதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என்று கூறி அவரை உத்வேகப்படுத்தினார். அப்போதுதான் அனுமன் தன் சக்தியை உணர்ந்து ஒரு மகத்தான பாய்ச்சலில் கடலை தாண்டி சீதையை சந்தித்தார். அனுமனின் கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம் ஒவ்வொருவரிடமும் மிகப்பெரிய ஆற்றல் மறைந்திருக்கிறது. அதை வெளிக்கொணர சரியான வழிகாட்டுதல் தேவை. அனுமன் போத நாம் எல்லோரும் நம்முடைய உண்மையான சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும். அனுமனின் பலத்துக்கு இன்னொரு ரகசியமும் உண்டு. ராமரை சந்தித்த பிறகு அவர் அடைந்த பலம் என்ன தெரியுமா? அது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.